அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை சமூகமே, நண்பர்களே, உறவுகளே, சிறப்பாக இந்த புதிய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையுமே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இறைமகன் இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த நற்செய்தியை இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எனவே நற்செய்தி அறிவிக்கும் ஒரு நற்செய்தி வீரனாகவே என்னை இறைவன் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவுக்கு நான் நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய இந்த பணி எந்த பணியாக இருந்தாலும் நான் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ, அவருடைய நற்செய்தி உலகெங்கும் நான் எல்லா நேரங்களிலும் பறைசாற்றக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்வதற்கு எனக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இறைமகனுடைய இயேசு அவர் நமக்காக இரக்கமுடையவராக இருக்கிறார், அவருடைய இதயம் நமக்காக துடித்து கொண்டிருக்கிறது என்ற இரண்டு கருத்துக்களை உள்வாங்கி நாம் தியானிக்கிறோம். எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நிறைய குடும்பங்களிலே நிறைய தனிப்பட்ட நபர்கள் விரதம் இருப்பார்கள், உண்ணாமல் இருந்து ஜெபிப்பார்கள், பாவ அறிக்கை செய்வார்கள், ஜெப ஆலயங்களுக்கு சென்று நற்கருணை ஆண்டவரிடத்தில் அமைதியாக தியானம் செய்வார்கள். இப்படியெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமையிலே பல்வேறு ஆன்மீக முயற்சிகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படி எடுப்பதனால் நமக்கு என்ன பயன் என்று நினைப்பதை விட, அப்படி எடுப்பதனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பக்தி முயற்சியானது கட்டி எழுப்பப்படுகிறது, நம்பிக்கையானது உறுதியாகிறது. எனது வாழ்க்கையில் நான் மட்டும் உயர்ந்தவன் அல்ல, எனக்கு எல்லா சக்தியும் உண்டு என்று இருக்கிறது என்று நான் நினைத்து விடக் கூடாது. என்னை தாண்டிய ஒரு பெரிய சக்தி உண்டு, என்னை வழிநடத்துகிற ஒரு சக்தி உண்டு, எனக்காக இரக்கம் கொள்ளுகிற ஒரு சக்தி உண்டு என்று சொல்லி நம்முடைய நிலையை புரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட பக்தி முயற்சிகளை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படி பக்தி முயற்சி நாம் ஆழமாக உறுதியாக இணைகிற பொழுது நம்முடைய ஆண்டவர் நமது பக்தி முயற்சியை பார்த்து நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், உள்ளத்தில் நிறைந்த மகிழ்ச்சி கொடுக்கிறார். அதைத்தான் இந்த நாட்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய துயரத்தை எல்லாம், துன்பங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியவர். அந்த மகிழ்ச்சியை எந்த மனிதராலும் நீக்கிவிட முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதைத்தான் நேற்றைய தினம் நாம் தியானித்தோம். இன்றும் அதைத்தான் தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமான இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்காக துன்பப்பட்டார், நமக்காக மரித்தார் என்ற அவருடைய துன்பங்களை எல்லாம் தியானிக்கவும், இயேசு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்வையும் அறிந்தவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு இந்த இரக்கத்தின் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அவருடைய இரக்கம் எல்லாருக்குமே உண்டு. மீண்டுமாக இயேசுவினுடைய திரு இருதயம் இந்த வெள்ளிக்கிழமையிலே அந்த இதயமானது நமது வாழ்க்கைக்காக துடித்து கொண்டிருக்கிறது, நம்முடைய மகிழ்ச்சிக்காக துடித்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே இந்த நாளிலே சிறப்பாக இந்த வெள்ளிக்கிழமையிலே இரக்கத்தின் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய தலைவராகவே இருந்து இரக்கத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இதயமானது எல்லா நொடி பொழுதிலும் நம் ஒவ்வொருவருக்காக துடித்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாமல் இந்த இரக்கத்தின் ஆண்டவரை இறுக அணைத்து கொண்டு வாழ்வோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று பாஸ்கா காலத்தின் 41வது நாள். எனவே இந்த 41வது நாளிலே இறைமகன் இயேசுவினுடைய உயிர்ப்பு செய்தி எப்படி இருக்கிறது? இன்னும் சிறிது காலத்திலே நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்றும் சிறப்பாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இதைத்தான் இன்றைய மன்னாவிலே நம் ஆண்டவர் இயேசுவும் இந்த தாயாம் திரு அவையும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான மன்னாவாக இருக்கிறது. நாம் இன்று சிறப்பாக தியானிக்கிற பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 பகுதிகள். நேற்றைய நாம் முடித்த அந்த பகுதியிலிருந்து இன்று நாம் தொடர்ந்து படித்து தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அழகாக இந்த துன்பங்களை பற்றி நம்மோடு உரையாடுகிறார், துன்பங்களை பற்றி நம்மோடு தெளிவுபடுத்துகிறார். ஒவ்வொருடைய மனித வாழ்க்கையிலும் துன்பங்கள் உண்டு, துன்பம் இல்லாத மனிதனே இல்லை, துன்பம் இல்லாத உயிரினங்கள் இல்லை, துன்பம் இல்லாத உலகமே இல்லை என்று சொல்லி
இயேசு கிறிஸ்து சிறப்பாக இன்று நம் முன் வைக்கிறார். ஆனால் அந்த துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த நற்செய்தியினுடைய இறுதியில் அழகான ஒரு வார்த்தையை கூறுகிறார். பிரியமானவர்களை, இதை விளக்குவதற்காகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன உதாரணத்தை கூறுகிறார். எப்படி உங்களுடைய துன்பம் மகிழ்ச்சியாக மாறும் என்பதற்கு அழகான ஒரு உதாரணம். பாருங்க பிரியமானவர்களே, கருவுற்று இருக்கிற ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அவ்வளவு வேதனை இருக்கும். கொஞ்சம் நஞ்ச வேதனை கிடையாது. அதை அனுபவித்த ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த வலி, உயிர் போய் மீண்டுமாக ஒரு உயிர் வரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற அந்த வலியில தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்த உடனே அந்த குழந்தை வெளியே வந்த உடனே அதை அணைக்கிற பொழுது, கையில ஏந்துகிற பொழுது அந்த துன்பங்கள் எல்லாம் இமீடியட்டா ஒரு செகண்ட்ல மகிழ்ச்சியாக மாறுது. ஐயோ, நான் குழந்தையை பெற்று எடுத்துட்டேனே, இந்த உலகத்திற்கு ஒரு உயிரை கொண்டு வந்து விட்டேனே என்று சொல்ல அந்த மகிழ்ச்சி இருக்குது பாருங்க. அந்த வழியெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த துயரங்கள், துன்பங்கள் மகிழ்ச்சியாக மாறுகிறது. இதுதாங்க ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி. நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல மேல போயிட்டு அந்த துன்பங்களை அனுபவிச்சா கூட அந்த நேரத்துல அந்த துன்பத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டு அப்படி வேதனை இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்து ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார். அந்த மகிழ்ச்சி நிலையாகவே இருக்கும். பாருங்க, அந்த தாய் குழந்தைய பார்த்த உடனே எல்லா துன்பமும் வலியும் அந்த 10 மாதத்துமே சுமந்து அந்த வயிறு இப்ப எம்டியா ஆயிடுச்சு, ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க, அந்த வேதனை இல்லை, வலி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி எப்படி வருது பாத்தீங்களா தன்னுடைய பிள்ளையை பார்த்த உடனே. ஆம் பிரியமான, இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுப்பவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில துன்பம் இல்லாத நாள் இருக்குதுங்களா? அழுகை இல்லாத நாள் இருக்கிறதா? புலம்பல் இல்லாத நாட்கள் இருக்கிறதா? ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறோம், எதையாவது ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இது எல்லாவற்றையுமே, எல்லா துன்பங்களையுமே மகிழ்ச்சியாக மாற்றுகிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற இந்த ஒரு தாயினுடைய உதாரணத்தை இயேசு கிறிஸ்து அழகாக இந்த நற்செய்தியிலே முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பம் நிறைந்த வாழ்வு. அந்த துன்பத்தினுடைய இறுதியில் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்ற ஒரு உயர்ந்த பண்பை செய்தி இயேசு கிறிஸ்து அழகாக முன்வைக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, உயிர்த்த ஆண்டவர் இன்னும் சிறிது காலத்திலே விண்ணேற்றம் அடைய போகிறார். விண்ணகம் சென்று நமக்கு ஒரு துணையாளர் அனுப்ப போகிறார். எனவே நாம் இந்த வாழ்விலே, இந்த துன்பம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது இந்த துன்பங்கள் நிரந்தரமானது அல்ல. குறிப்பிட்ட காலம் மட்டுமே இந்த துன்பம் இருக்கும். ஆனால் நிரந்தரமாக இருக்க போவது மகிழ்ச்சி மட்டுமே. அப்பொழுது நம்முடைய மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம், எதை நினைச்சு அழ மாட்டோம், எதை நினைச்சும் புலம்ப மாட்டோம். நமக்கு எதுவுமே தேவைப்படாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நாம் இருக்கக்கூடிய இடம் விண்ணுலகம், நாம் இருக்கக்கூடிய இடம் தந்தையினுடைய இல்லம், நாம் இருக்கக்கூடிய இடம் மகனுடைய இல்லம், நாம் இருக்கக்கூடிய இடம் தூய் ஆவியானுடைய இல்லமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை உள்வாங்குவோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், சிறு சிறு சண்டைகள், மன உளைச்சலுக்குள்ளாக இருப்பது, ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருப்பது, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பது, கவலை 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 என்று இப்படி வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில அதையெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு, இல்லை, இந்த துன்பம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது, நானும் இறைவனோடு இணைய போகிறேன், விண்ணகம் செல்ல போகிறேன், அப்பொழுது எனக்கு எதுவுமே தேவைப்படாது, அந்த நிரந்தரமான மகிழ்ச்சியில தான் நான் வாழப் போகிறேன் என்ற ஒரு உணர்வை உள்வாங்கியவர்களாக உலகத்தில் வரும் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் உறுதியோடு மன தெளிவோடு நமது கிறிஸ்துவ வாழ்வை தொடங்கி நாம் இன்றும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு வாழ முயற்சி எடுப்போம். அப்படிப்பட்ட இறைவன், உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நமக்கு தேவையான அனைத்தையுமே கொடுத்து நம்மை மகிழ்விப்பவர் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற செய்தியை உள்வாங்கி வாழ முயற்சிப்போம். பிரியமானவர்கள், எப்பொழுது கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் அன்பு தெய்வமே, இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இன்று வெள்ளிக்கிழமை உம்முடைய திரு இருதயம் எங்களுக்காகவே துடித்துக் கொண்டிருக்கிறது. உம்முடைய இரக்கம் நிறைந்த அந்த அன்பு எங்களை வழி நடத்துகிறது. இயேசுவின் இருதயமே, இயேசுவினுடைய அன்பு தெய்வத்தின் வாழ்வதற்கு எங்களுக்கு ஆற்றலை கொடுத்தருளும் ஆண்டவரே. இதோ சிறப்பாக உம்முடைய இரக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்வில் பாயட்டும். நாங்கள் என்றும் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாகவே வாழ்வதற்கு எங்களுக்கு ஆற்றலை கொடும் தெய்வமே.
சிறப்பாக இதோ இன்றைய மன்னாவிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் உங்களுடைய துன்பம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற செய்தியை உள்வாங்குகிற மக்களாக இருக்க எங்களுக்கு ஆற்றலை கொடுத்தருளும் இயேசுவே. நன்றி இயேசுவே. இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் எண்ணங்களை தூய்மையாக்கும். அவருடைய உதடுகளிலிருந்து வருகிற வார்த்தைகளை எல்லாம் புனிதமாக்கும். ஆண்டவரே, வாழ்வில் வருகிற எல்லா இடர்பாடுகள், துன்பங்கள், துயரங்களை கண்டு துவண்டு விடாமல் எங்களோடு நீர் இருக்கிறீர், நீர் கொடுக்கிற மகிழ்ச்சி நிரந்தரமானது என்று புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடும். ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லை, சண்டை சச்சரவுகள், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான பெரிய பிரிவினைகள், எத்தனையோ தாய்மார்கள் பெற்றோர்கள் அனாதை ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பு குறைவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தாய்மார்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் படுத்த படுக்கையிலே பல நாட்களாக மருத்துவமனையிலும் வீடுகளிலும் இருக்கிற மருந்தை உட்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. வேலை இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, வறுமை நிலை, கடன் தொல்லை, இப்படி பல்வேறு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையானதையெல்லாம் கொடுப்பீராக. குழந்தை பாக்கியமில்லையே, பல்வேறு மாதங்கள் ஆகிவிட்டது, பல்வேறு ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஒரு சிறிய ஆசீர்வாதம் கூட என் குடும்பத்தில் கிடைக்காது என்று குழந்தை பாக்கியத்திற்காக என்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடலில் இருக்கிற தடைகள் நீங்கட்டும், உள்ளத்தில் இருக்கிற தடைகள் நீங்கி அவர்கள் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இளம் பிள்ளைகளை ஒவ்வொருவரையுமே உங்கள் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த காலகட்டங்களில் இளம் பிள்ளைகள் ஊடகத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள், இன்னும் ட்ரக்ஸ் போன்ற பொருட்களை பயன்படுத்தி எல்லா வாழ்க்கையிலுமே நிம்மதி இல்லாத ஒரு நிலையை அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுத்திடலும். அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து மீண்டு வந்து வாழ அவர் ஆற்றல் கொடுப்பீராக. வேலை செய்கிற ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்காக செபிக்கிறேன். இந்த வெயிலின் தாக்கம் அவர்கள் தாக்காமல் இருக்கும். நல்ல கடுமையாக உழைக்க ஆற்றலை கொடுத்து வெளிநாடுகள் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் பயண வேலையை பாதுகாப்பாக இருந்து வழி நடத்துகிறார்கள். இன்னும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். தங்களுடைய படிப்பிற்காக தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள். நல்ல கல்லூரி கிடைக்க வேண்டும், நல்ல ஒரு பள்ளி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்களும் பிள்ளைகளும் அங்கங்கே அலைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நல்ல ஒரு இடத்தை கல்வியாக கூடத்தை அவர்கள் கொடுத்து படிப்பில் அவர்கள் ஆர்வம் செலுத்தி படித்து நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க அவருக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமானம் என் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக ஒரு மகிழ்வின் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.